இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு அருமையான நூல் தான் ராமாயணம் அப்படிங்கிறது. ராமாயணம் அப்படிங்கிற சொல்லுக்கு ராம கூட்டல் அயனம். அயனம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? பயணம், வழி, பாதை. எந்த பாதை? ராமருடைய பாதை. யாருடைய பாதை? ராமருடைய பாதை. எந்த பாதை? தர்மத்தின் பாதை, அறத்தின் பாதை. பொய் சொல்லக்கூடாது, நீதியா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். யாராவது ஒருத்தர் லேட்டா வந்தா ஐயோ இடம் வேற இல்லையே நம்ம இடம் போயிடக்கூடாது, நம்ம அப்பதான் இல்லை நோட்செல்லாம் கிடைக்கக்கூடாது, அங்க பின்னால இடம் இருக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது தர்மம் இல்லையா? அது தர்மம். அப்போ நம்ம எந்த கண்ணோட்டத்தில் இருக்கணும்னா, ராமாயணம் கேட்கிற இன்னொரு பக்தர்கள் வந்துட்டாங்கிற உற்சாகம் நமக்கு இருக்கணும் இல்லையா? அப்பதான் பெருசாகும். பஜனை, ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம்லாம் சேர்ந்து சேர்ந்து பண்ணுவாங்க. கும்பலோட கோவிந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பலா இருந்தா தான் 2 விஷயம் 4 விஷயம் கத்துப்போம். தனியா இருந்தா சிந்தனை இழுக்கிற இழுப்புக்கு நம்ம போயிடுவோம். பொதுவா இந்திய கலாச்சாரம் வந்து கும்பல் தான், கூட்டு அப்படிங்கிறது. நாமம் சொல்ல வாராவிட்டால், சூப்பர், நாமம் சொல்ல வாராவிட்டால் ஏன்? ராமாங்கிறது எவ்வளவு பெரிய மந்திர சொல், ராமாயணம் எவ்வளவு பெருசு, அதை படிக்க முடியலன்னா சொல்ல வாராவிட்டால் அதுக்கு என்ன மாற்று சொல்றாங்க முன்னோர்கள்? ஏன் நான் ஒரு அடியாருடைய சத் சங்கம்னு சொல்றேன்ல, சங்கம் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. சங்கம்னு சொல்லி இந்த பல வந்து காமெடி ஆகிட்டாங்க. சங்கம் அப்படிங்கிறது ஒரு கும்பல், ஒரு குரூப். சங்கம் அப்படின்னா அதான் அர்த்தம், சாது சங்கம். ஆனா வீட்லயே செஞ்சு சாப்பிடுவோம். எங்க அண்ணன் பொண்ணு வந்து அவளே கேக் பண்றா, முட்டை இல்லாம பண்றா. சரி பிள்ளைங்க ஆசைப்படுது அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ பரவாயில்லையே, அதையும் ஆனால் நாங்கள் சாமிக்கு படைச்சிருவோம், கிருஷ்ணார்பணம்னு சொல்லி சாப்பிடுவோம், தப்பு இல்லாம பரவாயில்ல. அப்போ இந்த மாதிரி எப்ப கிடைக்கும்னா, நல்லவர்கள் ஒருத்தர் வந்து என்னடி வெள்ளிக்கிழமை இப்படி உட்காந்துருக்கேன்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப நமக்கு அது நல்ல விதமா இருக்காது. வெள்ளிக்கிழமை காலகட்டத்தில் வந்துட்டு என்ன கேள்வி கேட்கலாம், காலையில் எந்திரிக்கவே முடியல, முடியல, சோறாக்க முடியல, நான் நைட்டு எத்தனை மணிக்கு படுத்தேன் இவங்களுக்கு தெரியுமா? இவங்க போய் பார்த்தா இந்த வேலை தெரியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். இதை நம்மளா கத்துக்கிறதுக்கு தான் அடியாருடைய சேர்க்கை. ராமாயணம் கத்துக்கணுங்கிறது முதல்ல பார்த்தோம். 2வது குரூப்பா கத்துக்கப்போம். அப்பதான் அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்போம். அதுல நீங்க வந்து குட் மார்னிங் குட் ஈவினிங் போடக்கூடாது. ராமாயண சம்பந்தமா எல்லாமே நம்ம செய்ய போறோம். சரிங்களா? ஆல்ரெடி குரூப்ல இல்லாதவங்க ரகுவன் சொல்லி கையோட வந்து நம்பர் சேர்த்துக்கங்க. அந்த நம்ம இது எல்லாரும் ஃபில்அப் பண்ணிட்டீங்களா? யார் யார் விட்டு போச்சு? எங்க அந்த காகிதம் கத்துக்கலாமா? சரி, எப்படி கத்துக்க போறோம்? நீங்க வரவங்களுக்கு இடமே கொடுக்க. சரி சரி, இப்போ பயிற்சி வகுப்பு எப்படி படிக்கலாம்? ராமாயணம் குழந்தைங்களுக்கு சொல்லணும். சொற்பொழிவு மாதிரி சொல்லக்கூடாது, நடிச்சு காமிக்கணும். நீங்க எல்லாருமே ஒரு மழலையர் பள்ளி, ஆரம்ப பள்ளி ஆசிரியர் மாதிரி உங்களை நினைக்கணும். பையனோ சின்ன பொண்ணோ 8ஆவதோ 10ஆவதோ 12ஆவதோ அல்லது ஒரு காலேஜ் செகண்ட் இயர் வரைக்கும், அதுக்கப்புறம் வரமாட்டேங்கிறாங்க. பெண்கள் பெரியவங்க வரமாட்டேங்கிறாங்க. பசங்களுக்கு வந்து சட்டையெல்லாம் விட்டுட்டு அவங்க 8ஆவதுல ஒரு மாதிரி ஆயிடலாம். ஆனா அவங்க ஈர்க்கிற அளவுக்கு நம்ம சொல்லணும்.